பட்டன் போடல அப்படிங்கிற ஒரு இது கொஞ்சம் இர்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட்டன் போடாதது அவ்வளவு பெரிய குத்தமா அப்படிங்கிற கேள்வியும் எழும்புது. எனக்கு இதுக்கும் சேர்த்து சொல்லுங்க. அதாவது பட்டன் போடாதது வந்து ஒரு மேலைய நாடுகளுடைய நாகரிகத்துல அது வந்து கொஞ்சம் கேஷுவலுமாங்க. இட்ஸ் நாட் தே வோன்ட் சே இட் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் முக்கால்வாசி இப்போ நமது முதல்வர் போடுற மாரி தான் ஒரு ஜாக்கெட்டும், ட்ரவுசரும் போட்டு ஷர்ட் கொஞ்சம் அவுத்திருக்கும். ஸோ அதை வந்து நான் பர்சனலி அது வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் கேஷுவலாக இருந்திருக்காரு. அவர் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு. அவங்க அண்ணன் கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லலாம். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு. விஜய் வந்து சிஎம் பட்டன் போடலைங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட். இட்ஸ் ஓகே ஃபார் ஹிம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு. ஆமா. நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொல்வது சமூக ஆர்வலர்களுடைய ஒரு கடமை மாதிரி. கரெக்ட். அது என்ன டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கு, பாட்டு பாடினா நல்லா இருக்கு. அதனால அவர் எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் நல்லா இருக்குன்னு நம்ம பிளைண்டா சொல்ற ஃபேன்ஸ் நாம இல்லை. ஓகே. ஒரு பல சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு தப்பு நடக்கும்போது நம்ம சுட்டி காட்டணும்.